ஹலோ காய்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா புதுக்கோட்டையில் பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்லான்னு வந்திருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸு, எக்கு நூடுல்ஸ்னு பார்த்தா விதவிதமாக வச்சுருக்குறாங்க. சரி, எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் போடுங்க அப்படின்னு சொன்னேன். சிக்கன் நூடுல்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னேன். நூடுல்ஸ் அள்ளி அப்படியே போடுறாங்க பாருங்கள். சே, சரியான டேஸ்ட்டு காய்ஸ், சரியான டேஸ்ட்டு. மணக்குது. உப்பை போட்டு மிளகாவை போட்டு இந்த மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பை போட்டு மிளகாத்தூளை போட்டு சே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அப்படி கிண்டுனாங்கன்னு வச்சுங்களே, சூப்பராக இருக்கும் காய்ஸ். அப்படி தான் இருந்துச்சு. பாசி போட்டு திரும்ப கலர் போட்டு ஒரு பெரட்டு, இப்படிக்கா ஒரு பெரட்டு, அப்படிக்கா ஒரு பெரட்டு, ரெண்டே பெரட்டு தான் காய்ஸ். கம்மன்னு நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, உள்ள சிக்கன் நூடுல்ஸ் அப்படியே மணத்து கிடக்குது காய்ஸ். சே, நான் 2 நூடுல்ஸ் வாங்கினேன். சரி, பார்சல் கொண்டு போயிடுவோமே. வீட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ரைஸ் வாங்கி சாப்பிட்லான்னு. அடுத்தது அண்ணே நீங்கள் அடுத்தது ரைஸ் போட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ணே இருப்பா, நான் இன்னொரு நூடுல்ஸ் போட்டுட்டு உனக்கு அடுத்தாப்புல வந்து உனக்கு நான் ரைஸ் போட்டு தரேன்னு அண்ணே இன்னொரு நூடுல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் நூடுல்ஸ் போடணும்னு. எத்தனை வருஷமாக இங்கே நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவர் ஒரு சுமார் 20-25 வருஷமாக நான் இங்கே தான்ப்பா கடை போட்டிருக்கேன். தள்ளு வண்டி கடை தான்ப்பா. இங்கே நியரஸ்ட் பஸ்ஸு வந்து இறங்க போவாங்க, வந்து வாங்கிட்டு வருவாங்கப்பா அப்படின்னாங்க. சரிண்ணே, அப்போ எனக்கு ஒரு எக் ரைஸ் ஒன்று போடுங்கண்ணே அப்படின்னு கடையை அப்படியே அவங்கள்ட்ட காட்டலான்னு முட்டை போட்டு இருந்தார். கடையை பாருங்கள், நல்லா ஒரு தள்ளுவண்டி கடை, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. பாருங்கள், கடையை பாருங்கள். எல்லா பானிபூரி, சிக்கன் ரைஸு, எக் ரைஸு, காளான் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் A1 to AZ வரீங்க. எல்லா வகையான டிஷ்ஷு, கேரளா, நார்த் ஈஸ்ட், கொரியா எல்லா டிஷ்ஷும் உங்களுக்கு வந்து அவங்க செஞ்சு தருவாங்க. ஆர்டர் பேர் கல்யாணத்துக்கு வீட்டுக்கும் வந்து அவங்க செஞ்சு தந்து போவாங்க. ஆமாம், பாய்க்கு ருசியாக எல்லாம் சமைச்சு தருவாங்க. இப்போ எனக்கு வந்து நீங்கள் ரைஸ் போட்டுருங்கண்ணே அப்படின்ட்டேன். சரி தம்பி, உனக்கு தான் தம்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுப்பில் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. சரிண்ணே போடுங்கண்ணே, சிம்மிலே வச்சு போடுங்கண்ணே, ரொம்ப கறிக்கிடாமல் அப்படின்னு போட்டு சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தம்பி. ஆயிலில் ஊற்றுறாப்புல, எனக்கு ஆயில் கணக்காக போடுங்கண்ணே. சிக்கனை எடுத்து ஊற்றிட்டு போடுறாப்புல. ஆகா, அச்சா சிக்கனை பாருங்களேன். அது பார்க்கும்போதே நாக்கெல்லாம் ஊறிடுச்சு. எனக்கு நிற்க முடியல அங்கனுக்குள்ள. என்னமோ தெரியல, சிக்கனை பார்த்தாலே நாக்கு ஊறிடுதுங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லி சிக்கன் அள்ளி போட்டு ரைஸ் அள்ளி போடுவேண்ணா. ரைஸ் அள்ளி போடுறாப்புல, 2 கரண்டி ரைஸ் அள்ளி போட்டாப்புல நச்சுன்னு பாருங்கள். என்ன நிற்க முடியல காய்ச்சி எங்கனுக்குள்ள. நல்ல ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த இடமும் நல்லா டிஸ்பிளினாக இருந்துச்சு. சரின்னு இந்த ரைஸை போட்டாப்புல என்ன ஆச்சுன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். ரைஸை போட்டு எல்லா மசாலா ஐட்டம்லாம் போடுறாங்க. உப்பு, மிளகா, எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. சமையலுக்குள்ள எல்லா ஐட்டமும் எல்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கலர் பொடி கொஞ்சம் எல்லாம் போட்டு தூக்கலாக போட்டு இஞ்சி எல்லாம் போட்டு மசாலா தூள் எல்லாம் போட்டோம்னா அதான் அந்த ஃப்ளேவரு. அப்புறம் ஒரு கிண்டு மேலே எங்கேயும் ஒரு 4 அடி ஒரு 4 கிண்டி பாருங்கள் எப்படி கிண்டுறாப்புலன்னு பாருங்கள். 4-5 கிண்டி தூக்கி அப்படியே மேலே இங்கேயுமா இன்னொரு கிண்டு அவ்வளோதான் காய்ச்சி. அப்படியே கம்மன்னு அப்படியே இறக்கிற வேண்டியதான் காய்ச்சி. சூடான சுவையான சிக்கன் ரைஸ் மணக்க சிக்கன் ரைஸ். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வந்துடும் காய்ஸ். 80 rupees வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.